ஆண்டவராய் இயேசு நாமத்தில் என்னை வாழ்த்து தெரிவிக்கிறேன். என் தகப்பனார் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். 1901 பிறந்தார். அவர் ஒரு மலையாளி, ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராக இருக்கும்போது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர் ஆனதுனால அவர் ஆசிரியர் வேலை போய்விட்டது. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் ஒரு பைபிளும் ஒரு கொடையோட புறப்பட்டு தஞ்சை மாவட்டத்துக்கு வந்தார். வந்து 1932 கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்புறம் அங்கே திருமணமானது. 7 பிள்ளைகள் பிறந்தார்கள். 1973 அவர் மரித்தார். அப்போ அவருக்கு வயது 73. நான் 3வது மகன். கர்த்தர் என்னை 40 வயசுல ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைத்த சமயத்தில் நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு 1985 மன்னார்புரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். அப்போது நானும் என் மனைவி 2 பிள்ளைகள் 4 பேர் தான். நான் ஊழியம் ஆரம்பித்து 26 வருஷமாச்சு. ஒரு வாடகை கட்டடத்தில் தான் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தும் பொழுது ஒருத்தர் கூட்டம் முடிஞ்சோன்னு சொன்னார், ஒரு நல்ல தரிசனத்தை கண்டேன்னார். என்ன அந்த தரிசனம்னு கேட்டேன். உங்கள் தலைக்கு மேலே ஒரு வெள்ளை புறா பறந்து கொண்டிருக்குது, வாயில் ஒரு பேப்பர் இருக்குதுன்னு சொன்னார். இது என்ன அந்த தரிசனம் சொல்லி நான் ஒருத்தர் கேட்ட சமயத்தில், பரலோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரப்போகுது, அப்போ அது எதுவாக இருக்குன்னு தெரியவில்லைன்னு சொல்லி அப்படியே நான் வெயிட் பண்ணேன். நாங்கள் ஆலயம் கட்டணும்னு ஒரு எண்ணம் இல்லை, பணமும் இல்லை. சரி என்ன செய்தியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே காத்திருந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டேன். மன்னார்புரத்தில் நான் குடியிருக்கிறேன். அந்த சொப்பனத்தில் வானத்தில் ஒரு கை நீட்டப்பட்டிருக்குது. அது விரல் இப்படி வளைஞ்சிருக்குது. தெற்கு நீட்டப்பட்டிருக்குது. அவருடைய அங்கேயும் தெரியுது. கரம் மாத்திரம் நீண்ட நேரம் என் வீட்டிலேருந்து புறப்பட்டு தெற்க அப்படியே நீட்டி கொண்டு இருக்குது. அதை நான் சொப்பனத்தில் நான் பார்த்தேன். இது என்னன்னு தெரியவில்லையேன்னு சொல்லி 2 நாளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது 3ஆம் நாள் எனக்கு கர்த்தர் உனக்கு ஒரு ஆலயம் தெற்க கிடைக்க போகுதுன்னு சொல்லி வெளிப்பாடு கிடைச்சது. பணமும் இல்லை, காசு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி ஆலயம் கட்ட போகிறோன்னு சொல்லி அப்படியே நான் இருந்தேன். சரி ஜெபத்தில் வைத்தேன். என் மனைவி என்கிட்ட சொன்னது, எனக்கு அடிக்கடி என் உள்ளத்தில் ஒரு தூண்டிக்கிட்டே இருக்குது. என்ன, திருச்சி மேயர் எம்டி ரிச்சர்ட் அவளை போய் பார்த்து ஒரு இடம் கேளுன்னு அப்படி சொல்லி எனக்கு அடிக்கடியாக தூண்டுதல் வருதுன்னு சொன்னது. சரி ஒரு நாளைக்கு போவேன்னு. அவளை பார்த்தது கிடையாது, போட்டோவிலையும் பார்த்ததில்லை. ஒரு நாள் என் மனைவி இன்னும் ஒரு 3 சகோதரிமார்களும் ஒரு நாள் காலையில் போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிவிட்டது. என் மனைவி சொன்னது, இன்னைக்கு தடையாக இருக்குது, இன்னைக்கு வேண்டாம், நாளை கழிச்சு போகலாம் அப்படின்னா. அப்படி 3ஆம் நாள் காலையில் ஆட்டோவில் போனார்கள். அந்த அம்மா உட்காந்துருந்தது. போனோன்னு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைத்தது. என்னன்னது, நான் ஒரு பாஸ்டருடைய மனைவி, எனக்கு சொந்த சர்ச்சு இல்லை, உங்களை பார்க்க வந்தேன், நான் கிரையம் கொடுத்துட்றேன், இடம் இருந்தால் கொடுங்க அப்படி சொன்ன உடனே அவள் சொன்ன வார்த்தை, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், நல்ல நல்ல ஒரு நல்ல செய்தி, நான் இடத்தே தரேன்னு சொல்லி அவர்கள் காரில் கூட்டிகிட்டு வந்து இங்கே காரை நிறுத்திட்டார்கள். இப்போ மன்னார்புரத்தில் இருக்கிறேன். அந்த கை நீட்டப்பட்டு இப்படி வளைஞ்சிருந்தது பாருங்களேன். அதே பிரகாரம் ஆபிரகாமை மோரியா மலைக்கு அனுப்புனது போலவே இந்த காஜா மலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். உடனே இந்த இடத்த இந்த வீடு, நான் குடியிருக்கிற வீடு என்னோட சொந்த வீடு, அதில் பாஸ்டருக்கு தங்கிருங்க, இந்த இடத்த வாங்கிக்கங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னார்கள். சதுரடி 35 ரூபாய்க்கு கொடுத்தார்கள். உடனே அதை நான் அப்படியே ஐபிஎன்னு அதை பத்திரம் பண்ணிவிட்டேன். இந்த கீழ்கட்டடத்தில் வந்து 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மா சொற்பமான ரேட்டு கட்டார்கள். இந்த சொப்பனத்தில் நான் கண்ட அந்த தரிசன பிரகாரம் என்னை கர்த்தருக்கு கொண்டு வந்தார். இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டினேன்.
நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். இப்படி இருக்கும்போது நான் சொந்த வீடு கட்டணும்னு எண்ணமே இல்லை. ஆனால் இடம் நிரம்புது. அடுத்தபடியாக இதை எப்படி விரிவாக்குறது என்ன செய்யலாம், இடம் இல்லையேன்னு சொல்லி நான் அதுக்காக நான் ஜெபித்து கொண்டு எனக்கு போராட்டம் முழுவதும் ஆலயத்தை விரிவாக்க வேணும் அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. ஆலயம் கட்டணும்னு வீடு கட்டணும்னு எண்ணமே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி இந்த மேயர் அம்மா எங்களை கூப்பிட்டுருந்துச்சு, என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் குடும்பமாக போனோம். என்னன்னு கேட்டேன், அந்த வீடை நீங்கள் வச்சுக்கோங்க, என்ன தருவீர்கள், நான் விற்றால் இன்றைக்கே வித்தரலாம், ஆனால் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள், நீங்களே வச்சுங்க, எவ்வளவு தருவீர்கள். எங்களால் ஒன்றும் தர முடியாதுமா, ஆலயம் கட்டி இப்போ தான் சிரமத்தில் இருக்கிறேன்னு. இல்லை, எவ்வளோ தான் கொடுப்பீங்க, பேங்க்கில் லோன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, வச்சுக்கோங்க. நாங்கள் முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எப்படி 50-60 லட்சம் அந்த வீடு போகிறோம், 2 பிளாட்டில் இருக்குது. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, யோசித்து நாளைக்கு வாங்க அப்படின்ட்டார்கள். அவங்க விடவே இல்லை எங்களை. மறுநாள் போனோம். அப்போ ஒரு 8.5 லட்சம் இருக்குதுமான்னு சொன்னேன். கொண்டா சொல்லி அந்த வீட்டை கொடுத்தார். அந்த விலை ஒரு இன்ஜினியர் சொன்னார் 60 லட்சம் கண்ணை மூடிட்டு கொடுக்கலான்னார். 4 அடுக்குமாடி வீடு. நீ கட்டாத வீட்டில் நீ குடியிருப்புன்னு சொன்னும் பொழுது தேவன் அந்த வீட்டை கொடுத்தார். 8.5 லட்சம் ரூபா தான். ஆனால் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்ததுனால அந்த வீட்டை தேவனுக்கே ஐபி சர்ச் ஸ்தாபனத்துக்கே எழுதிட்டேன், என் பேருக்கு எழுதவில்லை. அதனால் கர்த்தர் நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பான்னு சொன்ன பொழுது தேவன் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தார். இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததே இல்லை. என்னோட சர்ச்சும் என்னோட வீடும் எல்லாம் அவரால் தான் உண்டானது. நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். ஆனால் இப்போ தரலான நூற்றுக்கணக்கான ஜனங்களை கர்த்தரை கொடுத்தார். அந்த வீடு வாங்கின பிறகு சரி ஆலயத்தை விரிவாக்குறதுக்கு இடம் கிடைச்சது. அப்போ இது ஒரு தேவனுடைய ஒரு தூண்டுதல் பிரகாரம், ஆவியானுடைய நடத்திப்பு பிரகாரம் நான் இதை ஆரம்பித்ததுனால 75 லட்சம். ஆனால் ஈஸியாய் கர்த்தர்ந்தார். அநேக நினைப்பார்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லி. முழுக்க விசுவாசுடைய காணிக்கை தசம்பாவம் தான். தேவனுடைய நடத்திப்பு அப்படி இருந்ததுனால தேவன் அழகாய் முடிக்கும்படி செய்தார். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் சொல்வார்கள். ஆனால் தேவனுடைய வழிநடத்தல் அழகாய் இருந்து இம்மட்டும் முடிக்கும்படி உதவி செய்தார். காணிக்க தசமாம் கொடுத்த விசுவாசிகளுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் சொன்ன ஒன்றமாக கர்த்தர் தலான ஞானத்தை கொடுக்கவும் எனக்கு வேண்டிய ஞானத்தை கிருபையை தரவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய எண்ணம் என்னுடைய காலத்திலே கர்த்தருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேணும்னு சொல்லி உள்ளத்தில் நோக்கம் இருந்தது. அது தேவன் நிறைவேற்றி முடித்தார். வந்த உங்களை எல்லாருக்கும் என்னோட வாழ்த்து தெரிவிக்கிறேன். நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு போகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். ஒரு சில ப்ரோக்ராம் மாத்திரம் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்பதாக, கடைசிக்கு முன்பதாக காணிக்கை எடுக்கக்கூடிய நேரம். கொயர் முன்பதாக வாருங்கள். இன்னும் 2 பேரை நான் கௌரவப்படுத்த நான் விரும்புகிறேன். என்னுடைய ஸ்கூல் டீச்சர் அருமையான வின்சென்ட் அவர்கள் வந்திருக்கிறது. மிகுந்த சந்தோஷம். தயவுசெய்து முன்பதாக வருவார்கள். என்னுடைய ஸ்கூல் ஆசிரியர் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவருக்கு ஒரு நினைவு பரிசு இந்த சபையின் சார்பிலே நான் தர விரும்புகிறேன். அருமையுடைய நண்பர் கோயில்பட்டியிலிருந்து சாமுவேல் ராஜ் பாஸ்டர் வந்திருப்பதும் மிகுந்த சந்தோஷம். அவரை நான் சபையின் சார்பிலே நான் வாழ்த்தை வரவேற்கிறேன். நல்ல ஒரு ஏஜி சபையிலே ஒரு விசுவாசியா இருக்கிறார். என்னுடைய ஸ்கூல் ஆசிரியர். அவரு நான் அடிக்கடி நான் பேசிக்கொள்வோம். அவர் கண்ணீரோடு பேசுவார். ஒரு ரோமன் கேத்தலிக் மார்க்கத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் மகிழ்ச்சியோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நான் ஒரு ஸ்கூல் ஆசிரியர். அவருக்கு நான் இந்த சபையின் சார்பிலே ஒரு வெகுமதியை கொடுக்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். என்னுடைய நண்பர் சாமுவேல் ராஜ் அவர்களையும் அவர் கோயில்பட்டியிலிருந்து வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். என்னுடைய நல்ல ஒரு நண்பர் பைபிள் காலேஜிலே நான் அவருக்கும் நினைவு பரிசை நான் தர விரும்புகிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு காணிக்கை பாடலை பாட போகிறோம். கர்த்தர் இந்த காணிக்கை ஆலயத்திற்கு எடுக்க போகிறோம்.
அந்த பாடல் தாளில் உள்ள